உங்களுக்கு சிம்ம லக்னம், சிம்ம ராசியாக இருக்கும் பொழுது, இந்த வாரம் உங்கள் அதிபதியான சூரிய பகவான் கன்னியில் இருப்பதால், இது அரசாங்கம் வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நல்ல பதில் கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் குறைவே இருக்காது. மூத்த சகோதரன் மூலம் வருமானம், பணவரவு உண்டு. இரண்டாவது கல்யாணம் செய்ய எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நோயின் மூலம் சில மன அழுத்தங்களை சந்திக்க நேரிடும். அப்பா மூலம் வீடு, சொத்து, வண்டி அமைக்க கிடைக்கும் யோகமாக இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு கால் சென்டரில் மூலம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியாக இருப்பவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அதிபதியான புத பகவான் சிம்ம வீட்டில் இருப்பது சிறு கவனம் தேவை. விரைய செலவுக்கான செய்யும் காலமாகவே அமைகிறது. வெளியூர், வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து வேலை சம்பந்தப்பட்ட உங்களுக்கான சாதகமான சூழ்நிலையும் அதே காலகட்டத்தில் விசா ப்ராசஸில் விசா ப்ராசஸில் டாக்குமெண்ட் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலம் சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அடைவதற்கான காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலம் சிறு சிறு கவலைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டிய காலமாகவே இருக்கும். இளைய சகோதரன் மூலம் சொத்துகள், பிரச்சனைகள், மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு மன வருத்தங்களை ஏற்படும் தன்மையை ஏற்படும். உங்களுக்கு துலாம் லக்னமாகவும் ராசியாக இருக்கும் காலகட்டத்தில் உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் கன்னியில் இருப்பது சிறு கவனங்கள் தேவையான காலகட்டமாக இருக்கும். சினிமா துறையில் இருப்பவர்கள் வெளிநாடு, வெளியூர் சென்று படம் எடுக்கும் காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் அதன் மூலம் வம்பு வழக்குகள், விபத்துக்கள் சந்திக்க நேரிடமாக இருக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலமாக இருக்கும். மனைவியின் மூலம் சொத்துக்கள் அமையும். ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லை என்றில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க அதிகமாக வேண்டியிருக்கும். வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், கவனம் தேவை. அப்பா மகன் உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கும். வண்டி, வாகனம், மனை என்பது மனதுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். உங்களுக்கு விருச்சிக லக்னமாகவோ விருச்சிக ராசியாக செல்லும் போதும் உங்களுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருப்பது சிறு காலம் கவனம் தேவை. ஓகே. குடும்பத்தில் சொத்துக்கள் பிரச்சனைகள் ஏற்படும் காலமாகவும் இருக்கும், கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குடைய நல்ல புரிதல் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் சமுதாயத்தின் மூலம் நல்ல பெயர் கிடைக்கும். சமுதாயத்தின் மூலம் நல்ல பெயர் கிடைக்கும். அப்பா மூலம் வண்டி, வாகனம், சொத்துக்கள் அமைவதில் சிறு தடைகள் இருக்கும். வேலையில் அழுத்தம் காரணமாக குடும்பத்துடன் பேச்சுவார்த்தை குறைவாகவே இருக்கும். சிறிய நோயாக இருக்கும் பொழுது அதை மருத்துவ அணுகி அதை சரி செய்து கொண்டால் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கும் காலமாகவே இருக்கும். உங்களுக்கு தனுசு லக்னமாகவோ தனுசு ராசியாக இருக்கும் பொழுது உங்களுடைய அதிபதியான குரு பகவான் ரிஷப வீட்டில் இருப்பது சிறு கவனம் தேவையானது. அம்மா உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. கணவனுடன் வெளிநாடு செல்லும் கணவன் மனைவியுடன் வெளிநாடு செல்லும் யோகமாக இருக்கும். அதன் மூலம் விரைய செலவுகள் உண்டு. அதனை கவனமாக கையாள வேண்டும். ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் நல்ல வருமானம் அமைப்பு உண்டு.
அதை வருகின்ற வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் அது நல்ல நிலையில் பின்னாடி ரிட்டர்ன் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். விரை செலவுகள் உண்டு என்பது மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், அதன் மூலம் மன அழுத்தம் உண்டு, கவனம் தேவை. அதே பிரச்சனையை பேச்சின் மூலம் சரி செய்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும். மூத்த சகோதரன் மூலம் உங்களுக்கு வேலை அமையும். உங்களுக்கு மகர லக்னமாகவோ மகர ராசியாக செல்லும் பொழுது உங்களுடைய அதிபதியான சனி பகவான் கும்ப வீட்டில் இருப்பது வருமானத்தை விரைய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதன் வேலையின் மூலம் வெளிநாடு வெளியூர் செல்லும் காலமாக இருக்கும். அம்மாவுக்கு சில மருத்துவ செலவுகள் உண்டு. அம்மா மூலம் சிறு சிறு சண்டை வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நாள்பட்ட நோய், நாள்பட்ட வழக்கு, தீராத கடன் எல்லாத்தையும் அடைக்க கொண்டு அதன் மூலம் ஒரு சாதகமான சூழலை உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். இதன் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளை உங்களால் ஈஸியாக சரி செய்து கொள்ள முடியும். குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்கி அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்து சாதகமான சூழ்நிலையாக அமையும். உங்களுக்கு கும்ப லக்னமாகவோ கும்ப ராசியாக சொல்லும் பொழுது உங்களுடைய அதிபதியான சனி பகவான் கும்ப வீட்டில் இருப்பது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கும். குழந்தைகள் மனதுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வார்கள். வேலைகள் தேடியவர்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலைகள் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. குழந்தைகள் மகிழ்ச்சி வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனோ இடையே நட்பு உறவு மூலம் நல்ல ஒரு நிலை இருக்கும். புதிய வீடு வண்டி வாகனம் அமைவதன் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டு. பேச்சின் மூலம் வருமானம் என்பது அதிகரிக்கும். கவனம் தேவை. குழந்தைகள் மூலம் சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கணவன் மனைவி கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுடன் மருத்துவ செலவு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். உங்களுக்கு மீன லக்னமாகவோ மீன ராசியாக செல்லும் பொழுது உங்களுடைய அதிபதியான குரு பகவான் ரிஷப வீட்டில் இருப்பது பேச்சில் அதிக கவனம் தேவை. ஃபோனில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வேலையில் மாற்றம் ஏற்படும் காலம், அதை கவனமாக கையாள வேண்டும். சிறு வண்டி வாகனம் வீட்டில் சிறு செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஃபோனில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் நண்பர்களுடன் ஃபோன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அம்மா மூலம் சொத்துக்கள் அமையும். மூத்த சகோதரர் மூலம் வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு மூலம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இரண்டாவது குழந்தைகள் மூலம் உங்களுக்கு சிறிய விரைய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ராகு பகவான் உங்களுடைய லக்னத்தில் இருப்பது சில சமயம் மாயத்தோட்டத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி அதன் மூலம் சிறு பிரச்சனைகளை உங்களால் சந்திக்க வேண்டியது இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.